Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி ஒருவர் புகார் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேவூரில் தனக்கான 1200 சதுர அடி வீட்டுமனை நிலத்தை போலி பத்திரம் மூலம் கண்ணியப்பன் என்பவர் அவரது பெயருக்கு மாற்றியதாகவும் இதுகுறித்து புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பரசுராமன் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலக சிறப்பு முகாமுக்கு வந்த பரசுராமன் வாயில் கருப்பு துணி கட்டி வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்துடன் தாம்பூலம் கொண்டு வந்து நூதன முறையில் மனு அளித்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஊழலில் சிக்கியிருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. 2166 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது மேலே. அதை ஆக்கிரமிப்பு பண்ணி போலி பத்திரம் தயார் பண்ணி கன்னி பண்ணுறவர் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறார். அதை நான் எல்லா அதிகாரிகளும் மனு கொடுத்துட்டேன். 2ஆம் மாதத்துலேருந்து இதுவரையிலும் தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த அதிகாரிகளை சொன்னாலும் தாசில்தார் அம்மா நீ எங்கே போனாலும் எங்களான்னு தான் வரணும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இருந்து கூட நான் பார்த்தாங்க, சொன்னேன், குஞ்சிக்கணும் ஒன்றுமே வாயை திறக்க மாட்டுறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெல்களம் அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கிராம மக்கள் அங்குள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் களம் அமைத்து தானியங்களை சேகரித்து வந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக வந்த புகாரை அடுத்து வருவாய்த்துறையினர் அகற்றினர். இந்நிலையில் கிராம மக்கள் ஒன்று திரண்டு நெல்களம் அமைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் யாரும் கண்டு கொள்ளாததால் தானியங்களை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்தனர். இதே ஊரை சேர்ந்த தனிநபர் ஒருவர் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்து ஒரு கொட்டை போட்டு விட்டார். அதுக்கு தகுந்த அதிகாரிகள் மனு கொடுத்து அதிகாரிகள் கொட்டையை பிரித்து போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல வைக்கப்பேர் போட்டு இடத்த விட மாட்டேன் அப்படி என்று தனிநபர் ஒன்று ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவரை அப்புறப்படுத்தி எங்களை அதே இடத்தை கலசமேட்டு போட்டு தருமாறு அதிகாரிகளை கோரிக்கை வைக்கிறோம். அப்படி அதிகாரிகள் செய்யவில்லைன்னா எங்கள் நிலத்தில் விளையக்கூடிய தானியங்களை இதே இடத்துல சேமித்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்.